Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது testing of DC machines. DC machines வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். So நம்ம testing of DC machines அப்படினா first வந்து அத வந்து மோட்டாரா ஆபரேட் பண்ணி தான் ஒரு DC மெஷினா மோட்டாரா ஆபரேட் பண்ணி தான் நம்ம வந்து அத வந்து டெஸ்ட் பண்ண போறோம். So அதுல ரெண்டு டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஒன்னு வந்து டைரக்ட் லோட் டெஸ்ட், இன்னொன்னு நோ லோட் டெஸ்ட். நோ லோட் டெஸ்ட்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வின்பர்ன்ஸ் டெஸ்ட். ஸ்வின்பர்ன்ஸ் டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து மெயினா ஷண்ட் மோட்டாருக்கும் காம்பவுண்ட் மோட்டாருக்கு தான் பண்ண முடியும். சரியா? ஸ்வின்பர்ன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா நோ லோட் டெஸ்ட். நோ லோட் டெஸ்ட் வந்து ஷண்ட் மோட்டார்லயும் காம்பவுண்ட் மோட்டார்லயும் தான் பண்ண முடியும். ஏன் அப்படி சீரிஸ் மோட்டார்ல பண்ண முடியாது? நமக்கு 3 டைப் ஆஃப் மோட்டார் இருக்கு இல்லையா? சீரிஸ் மோட்டார்ல ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, சீரிஸ் மோட்டாரை நம்ம எப்போதுமே முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சீரிஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆர்மேச்சர் கரண்ட் ஃப்ளோ ஆனா கூட டார்க் வந்து ஹெவியா இன்க்ரீஸ் ஆகும். வை? பிகாஸ் அதுக்கு கூட ஒரு ஃபார்முலா கூட நம்மள்ட்ட இருந்துச்சு. என்ன? Torque is proportional to pi into Ia. Torque is proportional to pi into Ia. Pi is proportional to Ia. அப்போ torque is proportional to என்ன? Ia square. பார்த்தோமா? torque equation பார்க்கும்போது பார்த்தோம். ஓகேவா? வேற நம்மளோட மோட்டாரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிரா பண்ணும்போதும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மினிமம் ஆர்மேச்சர் கரண்ட் கொடுத்தா கூட ஸ்கொயர் ஆஃப் தி டைம் நமக்கு வந்து என்ன ஆகுது? டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால மோட்டார்ல வந்து ஹெவி ஸ்பீட்ல வந்து ரன் ஆகும். அதனால சீரிஸ் மோட்டார் எப்போதும் லோடோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால சீரிஸ் மோட்டார் எப்போதுமே நம்ம லோடோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால அதுல வந்து நோ லோட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ண மாட்டோம். அப்போ ஸ்வின்பர்ன்ஸ் டெஸ்ட் அப்படின்னாலே ஷண்ட் மெஷினுக்கு பண்ணலாம், இல்லைன்னா காம்பவுண்ட் மெஷினுக்கு பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைரக்ட் லோட் டெஸ்ட். டைரக்ட் லோட் டெஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு இந்த டெஸ்டிங் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு ரேட்டிங்ல ஒரு மோட்டார் வந்து டிசைன் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த மெஷின் அந்த மோட்டார் வந்து இவ்வளோ லோடு வரைக்கும் தாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் நம்மளால சொல்ல முடியும். சரியா? ஸோ அப்போ நம்ம மோட்டாரோட சைஸ் வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா, மெஷினோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்மால் கெப்பாசிட்டி மெஷின்ஸ்க்கு இந்த மாதிரி டைரக்ட் லோட் டெஸ்ட் வந்து பாசிபிள். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். சரியா? ஸோ லோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸ்மால் சைஸுக்கு ஈஸியா வந்து நீ டைரக்டா அந்த பேஸ்ல கொண்டு போய் ஃபிட் பண்ணி உன்னோட மோட்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ உன்னோட கெப்பாசிட்டி கூடுது, மோட்டார் நீ டிசைன் பண்ணக்கூடிய மோட்டரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னா, ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? டைரக்ட் லோட் டெஸ்ட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் கெப்பாசிட்டி மெஷினுக்கு தேவையான லோடு வந்து நம்மள்ட்ட வந்து இருக்காது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாதிரி மெஷினுக்கு எல்லாமே வந்துட்டு நோ லோட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெஷினோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த டைரக்ட் லோட் டெஸ்ட். இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெஸ்ட். இன்டைரக்ட் டெஸ்ட் தான் நோ லோட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த டைரக்ட் லோட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மெஷினோட கெப்பாசிட்டி கம்மியா இருக்கணும். ஸ்மால் கெப்பாசிட்டி மெஷினா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ஈஸியா இந்த மாதிரி லோட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி லோட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா வந்து அந்த லோடு அப்ளை பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணலாம். ரைட்டா? அப்படி இல்லை, எனக்கு வந்து என்னோட கெப்பாசிட்டி மிஷினோட கெப்பாசிட்டி லார்ஜ் ஆயிருச்சு, ஹெவி கெப்பாசிட்டி மிஷினை வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து தேவையான லோடை நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நோ லோட் டெஸ்ட் பண்ணி அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க? அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறத நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஸ்வின்பர்ன்ஸ் டெஸ்ட் பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு லார்ஜ் கெப்பாசிட்டி மெஷினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டெஸ்ட் வச்சு அனலைஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு மெஷினை டிசைன் பண்றோம். இந்த டெஸ்டிங்கே மெயினா எதுக்காக? ஒரு மெஷினை டிசைன் பண்றீங்க அப்படின்னா அது வந்து பெட்டர் எஃபிஷியன்சி கொடுக்கணும். எஃபிஷியன்சி வந்து நியர்பை 100 இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல மெஷின், நீ தயார் பண்ண மெஷின் வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைடு. ரைட்டா? அப்படி இல்லை, ஒரு எஃபிஷியன்சி வந்து பூவரா இருக்கு, லோ ஒரு 50% இல்ல 40% தான் எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அந்த
மிஷினை நீ சூஸ் பண்ணுவியா? சூஸ் பண்ண மாட்டோம், ரைட்டா? ஸோ எப்போதுமே பெர்ஃபார்மன்ஸ்னா அதோட எஃபிஷியன்சி பார்க்கணும். எஃபிஷியன்சி வந்து ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஷின் வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது, நல்ல மிஷின் அப்படின்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி மிஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து இப்போ நார்மலாக நீ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம், சரியா? டெஸ்டிங் வந்து இப்போ நம்ம லேப்ல நம்ம செஞ்சு பார்க்குறோம், பர்ஃபார்மன்ஸை வந்து நீ டெஸ்ட் பண்ணி பார்க்குற, அதனால லோட் டெஸ்ட் வந்து பண்ணுற, சரியா? மற்றபடி இப்போ நம்ம வீடுகளில் மோட்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டோம், சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் லோடுக்கு இவ்வளோ ரேஞ்சில் எனக்கு மோட்டார் தாங்க அப்படின்னு தானே கேட்போம், இவ்வளோ. ஸோ அப்போது உன்னோட நீட்ஸ், நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ லோட தாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு மோட்டார் தாங்க அப்படின்னா அந்த ரேட்டிங்கை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மோட்டாரை வந்து கொடுப்பாங்க. அப்போது நீ ஒரு ரேட்டிங் சொல்கிறீங்கன்னா அந்த ஒரு ரேட்டிங்கில் ஒரு மோட்டார் மட்டும் அவங்க தயார் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய நம்பர் ஆஃப் மோட்டார்ஸ் வந்து என்ன பண்ணணும், டிசைன் பண்ணி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போது ஒரு மோட்டார் ஒரு ரேட்டிங்கில் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ எஃபிஷியன்சி கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை தயார் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ எஃபிஷியன்சி கொடுக்குதா, அவ்வளோ லோடு வந்து தாங்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மெஷினோட எஃபிஷியன்சி வந்து குட், சாட்டிஸ்ஃபைடாக நியர்பை 100% கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் மிஷின்ஸ், நிறைய மிஷின்ஸ் வந்து இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, தயார் பண்ணுவாங்க சிமிலர் ரேட்டிங்கில், ரைட்டா? அப்படி இல்லை எஃபிஷியன்சி அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூவர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மெஷினில் அகெயின் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ண முதல்ல டிசைன் பண்ண மிஷினில் என்ன பண்ணுவாங்க, மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அகெயின் அதோட பெர்ஃபார்மன்ஸை திரும்ப அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எப்போ அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அந்த ரேட்டிங்கில் தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற மிஷின்ஸ் வந்து தயார் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மோட்டார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே அவங்களா வந்துட்டு இந்த ரேட்டிங்கில் இத்தனை மிஷின் வேணும், இந்த ரேட்டிங்கில் இத்தனை மிஷின் வேணும்னு எல்லா மிஷினையும் தயார் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஒரு சாம்பிள் பீஸ் எடுத்து அதுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது, இப்போ எஃபிஷியன்சி நியர்பை 100 நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா மிஷின் வந்து ஓகே, நம்மளோட டிசைனிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 10 மெஷின் தயார் பண்ணணும், 20 மெஷின் தயார் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு தயார் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு பண்ணுறது தான் வந்துட்டு இந்த மாதிரி லோட் டெஸ்ட் அண்ட் டைரக்ட் லோட் டெஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் லோட் டெஸ்ட். ஓகேவா? இப்போ லோட் டெஸ்ட் அண்ட் டிசி சீரிஸ் மோட்டார் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, டிசி சீரிஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் சொன்னேன், என்ன செய்யணும், லோடோடு தான் ஆன் பண்ணணும். ஏன்னா மினிமம் ஆர்மச்சூர் கரண்ட் கொடுத்தா கூட அந்த இடத்துல ஹெவியாக ஃபோர்ஸ் வந்து டார்க் வந்து கிரியேட் ஆகும், அப்போ மோட்டார் ஹெவி ஸ்பீடில் ரன் ஆகும். அதனால லோடு இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது எந்த பேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பேஸை விட்டு கலண்டு ஓடிடும், அந்த அளவுக்கு அதில் வந்து ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். அதனால சீரிஸ் மோட்டார் லோடு இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை எப்படி சீரிஸ் மோட்டார்னு சொல்கிறேன், ஆர்மச்சூர் வைண்டிங்கும் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரிஸாக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது சீரிஸ் மோட்டார், ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு ஆர்மச்சூரும் ஃபீல்டும் சீரிஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே தேவையான ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஸ்டார்டர் வந்து போதும், ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறீங்க, சப்ளை கொடுத்துட்டு ஸ்டார்டர் வச்சு மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து இனிஷியலாக லோடு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லோடுலேருந்து நம்மளோட மெஷினோட ரேட்டட் லோடு, இந்த மெஷினுக்கு ரேட்டட் கெப்பாசிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, ரேட்டட் லோடு எவ்வளோ ஆம்ஸ் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 15 ஆம்ஸ் தாங்கும் இல்லை 25 ஆம்ஸ் தாங்கும்ன்ட்டு அந்த ரேட்டிங்கை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு லோடாக அப்ளை பண்ணி ஒவ்வொரு லோடுக்கும் லோட் டெர்மினல் வோல்டேஜ் என்ன, லோட் கரண்ட் என்ன, அந்த லோடில் அந்த மோட்டார் ரன் ஆகக்கூடிய ஸ்பீட் என்ன, அதோட ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் F1 F2 எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நோட் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம லேபில் வந்து பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டார்க் என்ன, பவர் என்ன, இன்புட் பவர் என்ன, அவுட்புட் பவர் என்ன, எஃபிஷியன்சி என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ அப்போது இந்த F1 டிஃபரன்ஸ் F2 எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் F1 டிஃபரன்ஸ் F2. டார்க் எப்படி கண்டுபிடிப்பா, டார்க்கு ஃபார்முலா என்னன்னு பாரு, 9.81 இன்ட்டு F1 டிஃபரன்ஸ் F2 இன்ட்டு ஆர். ஆருங்கிறது ரேடியஸ். ரேடியஸ்னா இந்த பிரேக் ட்ரம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இதோட ரேடியஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதை சுற்றி ஒரு ஒயரை வச்சு அளந்துட்டு அது ஒரு ஸ்கேலில் வச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்குதோ அதுதான் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, ரைட்டா? அகெயின் இந்த சர்க்கம்ஃபரன்ஸை என்ன பண்ணுவோம், R =
இந்த வேல்யூ டிவைடட் பை 2π டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரேடியஸ் என்னன்னு கிடைச்சிரும். ஓகேவா, இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல கண்டுபிடிச்சிக்கோ. அதுக்கு அடுத்து இன்புட் பவர் அப்படின்னா நம்மளோட அப்ளை பண்ண வோல்டேஜ் அண்ட் தென் அதுல லோடு வழி லைன்ல இருந்து எடுத்த கரண்ட். ஓகேவா, லைன்ல இருந்து எடுத்த கரண்ட். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதான் இன்புட். ஓகேவா, அவுட்புட் பவர் என்ன ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணிருக்கோம் 2πnt டிவைட் பை 60. டார்க் ஈக்குவேஷன் பார்க்கும்போது அந்த டைத்திலேயே வந்துட்டு ஒரு டெரிவேஷன் டெரைவ் பண்ணிருப்போம். அவுட்புட் பவர் ஈக்குவல் டு 2πnt டிவைட் பை 60. ஓகே, எஃபிஷியன்சி அவுட்புட் டிவைட் பை இன்புட் இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலாஸ் போட்டு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ண இந்த டேப்லர் காலமை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ சீரிஸ் மோட்டாராக இருந்தால் அவனுக்கு வந்து எஃபிஷியன்சி நியர்பை 100 இருந்துச்சு அப்படின்னா மெஷின் வந்து நல்ல மெஷின் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இந்த மாதிரி இதோட பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா, ஸோ எப்போதுமே பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அவுட்புட் பவருக்கும் நம்மளோட எஃபிஷியன்சி, டார்க்கு, லைன் கரண்ட் அண்ட் தென் ஸ்பீடு, ஆர்பிஎம், இது எல்லாத்துக்கும் வரையக்கூடியதான் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் பவரை பொறுத்து நம்மளோட எஃபிஷியன்சிக்கும் அவுட்புட் பவருக்கும் டார்க்குக்கோ இல்லை அவுட்புட் பவருக்கும் ஸ்பீடுக்கோ இல்லை அவுட்புட் பவருக்கும் லைன் கரண்ட் இல்லை லோட் கரண்ட்டுக்கோ வரையக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு என்னது பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, இவ்வளவுதான் சீரிஸ் மோட்டார். ஓகேவா, டைரக்ட் லோட் டெஸ்ட் எதுக்கு பண்றோம்னு தெரிஞ்சிருச்சா? புதுசா ஒரு மெஷினை தயார் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அதோட ரேட்டிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். சரியா, ஒரு ரேட்டிங்ல ஒரு மிஷினை தயார் பண்ணிருப்போம். அது வந்து உனக்கு தேவையான உன்னோட எக்ஸ்பெக்டட் எஃபிஷியன்சியை வந்து கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். இல்லை உன்னோட எக்ஸ்பெக்டட் லோட வந்து அதால தாங்க முடியுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த மெஷின்ல சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அகைன் ரீசெக் வந்து பண்ணுவோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் தயார் பண்ணும்போது அந்த மெஷினோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் வந்துட்டு என்னது லோட் டெஸ்ட். இந்த லோட் டெஸ்ட் எல்லாமே ஸ்மால் கெப்பாசிட்டி மெஷினுக்கு தான் ஆப்டட், சூட்டபிள். ரைட்டா, உன்னோட கெப்பாசிட்டி கூடுது, மெஷினோட ரேட்டிங் கூடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க போயிடணும், நோ லோட் டெஸ்ட்டுக்கு போயிடணும். இப்போ லோட் டெஸ்டா டிசி ஷண்ட் மோட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும், ஷண்ட் மோட்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அனலைஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். இப்போ எப்படி ஷண்ட் மோட்டார்னு ஐடென்டிஃபை பண்ற, இது உன்னோட ஆர்மச்சூர் வைண்டிங்கும் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கும் இப்படி பேரலா இருந்துச்சு அப்படின்னா அதான் ஷண்ட் மோட்டார். ரைட்டா, ஸோ அப்போ இதை எப்படி அனலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க சப்ளை கொடுக்குற அகைன் 3 பாயிண்ட் ஸ்டார்டரை வச்சு ஸ்டார்ட் பண்றோம். மோட்டார் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ மோட்டார் ஃபீல்ட் ரியோஸ்டேட்டை வேரி பண்ணி இங்க வந்து ரேட்டட் ஸ்பீட்ல வந்து மோட்டாரை என்ன பண்ணிடணும், ரன் பண்ணிடணும். ரேட்டட் ஸ்பீட்ல ரன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு லோடா இன்க்ரீஸ் பண்றோம் அப் டு ரேட்டட் லோட். எல்லா லோடும் தாங்குதா, எல்லா லோடும் அப்ளை பண்ணும்போது நீ எக்ஸ்பெக்ட் பண்ண எஃபிஷியன்சி வந்து கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். எல்லாமே ஓகே. ஷண்ட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 80% அண்ட் அபோவ், அரௌண்ட் 80% வந்து உனக்கு எஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா குட் ஒர்க்கிங் கண்டிஷன், நல்ல மெஷின் அர்த்தம். அப்படி இல்லை பிலோ 80% வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அகெயின் இந்த மெஷின் வந்து ரீடிசைன் பண்ணி நல்ல மெஷினா வந்து நம்ம வந்து உருவாக்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்படிதான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றோம். சரியா, சப்ளை கொடுக்குறீங்க, ஸ்டார்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ற, அடுத்து மோட்டார் ஃபீல்ட் ரியோஸ்டேட்டை யூஸ் பண்ணி மோட்டாரை ரேட்டட் ஸ்பீடுக்கு கொண்டு வரோம். அடுத்து என்ன பண்றீங்க, மோட்டாரை வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ மோட்டார்ல நோ லோட் கண்டிஷன்ல ஒரு செட் ஆஃப் ரீடிங் எடுக்கிறீங்க. டெர்மினல் வோல்டேஜ், லோ டெர்மினல் கரண்ட், அதுக்கடுத்து ஸ்பீடு, F1 F2 எல்லாமே நோட் பண்ற. அடுத்து ஒவ்வொரு லோடா அப்ளை பண்றோம். ஒரு லோடு அப்ளை பண்ண உடனே அகைன் வோல்டேஜ், கரண்ட், ஸ்பீடு, F1 F2 எல்லாம் பாக்குறீங்க. இதே மாதிரி ரேட்டட் கரண்ட் வரைக்கும் என்ன பண்றோம், நம்ம லோட ஃபுல்லா வேரி பண்றோம். வேரி பண்ணதுக்கு அப்புறமா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி, சேம் சீரிஸ் மோட்டாருக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியோ அதே ஃபார்முலா தான், எல்லா மோட்டாருக்கும் ஒரே ஃபார்முலா தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்றீங்க. ரைட்டா, எஃபிஷியன்சி அபோவ் 80% இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், அகெயின் நம்மளோட மெஷினை வந்து நம்ம ப்ராப்பரா டிசைன் பண்ணலன்னு அர்த்தம். அகெயின் திருப்பி அதுல சம் மாடிஃபிகேஷன், ஆர்மச்சூர்லயோ ஃபீல்டுலயோ சம் மாடிஃபிகேஷன் பண்ணி திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், அகெயின் டெஸ்ட் பண்ணணும். எப்போ 80% அபோவ் எஃபிஷியன்சி கொடுக்குதோ அப்போ அந்த மெஷின் வந்து குட், உன்னோட டிசைனிங் வந்து ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், சிமிலர் ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து
இதோட பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ மோஸ்ட்லி ஷண்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து எப்படி இருக்கும், ஸ்பீடில் வந்து ரொம்ப ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்கும். ரைட்டா? கரண்ட் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்பீடில் வந்து ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்கும். ஏன்னா n is proportional to EB, பை வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டார்க்கு, கரண்ட்டு எல்லாமே வந்துட்டு லீனியராக இருக்கும். ஓகேவா? அடுத்து சேம் இதே மாதிரி தான் காம்பவுண்ட் மோட்டாரோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்னா ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும், சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும். சரியா? ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும், சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதுதான் என்னது, காம்பவுண்ட் மோட்டார். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதுக்கு வந்து அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், நோ லோடில் இருக்கான்னு முதல்ல மிஷினை செக் பண்ணிட்டு டிசி சப்ளை கொடுத்த உடனே ஸ்டார்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அகெயின் மோட்டார் ஃபீல்ட் ரியோஸ்டேட்டை வேரி பண்ணி என்ன பண்ணுறீங்க, ரேட்டட் ஸ்பீட் செட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, நோ லோடில் லோட் டெர்மினல் வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, ஸ்பீட் என்ன, F1 என்ன, F2 என்ன பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு லோடாக அப்ளை பண்ணணும். அப் டு ரேட்டட் லோடு வரைக்கும் சேம் வேல்யூஸ். இந்த வேல்யூஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், டேப்லேட் பண்ணணும். அகெயின் இங்கேயும் அதே ஃபார்முலாஸ் தான். ஸோ அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அதோட இன்புட் பவர் என்ன, டார்க் என்ன, அவுட்புட் பவர் என்ன, எஃபிஷியன்சி என்ன எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எஃபிஷியன்சி சிமிலர் டு ஷண்ட் மோட்டார் எபோ 80% வந்துச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அகெயின் ரீடிசைன் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், அகெயின் ரீசெக் பண்ணணும். எப்போ உங்களோட சாட்டிஸ்ஃபைடு நீங்கள் எக்ஸ்பெக்டட் லோடை வந்து அதால் கேரி பண்ண முடியுதோ அப்போ அந்த மிஷின் வந்து நீ ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் தென் நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஷண்ட் மோட்டாருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கும் இப்போ ஷண்ட் மோட்டாருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷண்ட் மோட்டார் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது எக்ஸாக்டாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகுது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸ்பீட் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் வந்து ட்ராப் ஆகும். பட் இங்கே வந்துட்டு ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கோட சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. ரைட்டா? அப்போ அந்த சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் என்ன பண்ணும், ஷண்ட் ஃபீல்டுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணும், இல்லை ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கை அப்போஸ் பண்ணும். அப்படி இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து 3 ஸ்டேஜில் நம்மளால ஆப்ரேட் பண்ணலாம். சரியா? ஸோ அண்டர் காம்பவுண்டு, ஓவர் காம்பவுண்டு, நார்மல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அண்டரு, ஓவரு, நார்மல். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ்லாம் நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். தட் இஸ் அந்த ஃபீல்டு வைண்டிங், சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டு வைண்டிங்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட ஸ்பீடை நம்ம கூட்டிக்கிடலாம். அப்போஸ் பண்ணிச்சுன்னா ஸ்பீடை வந்து குறைச்சிக்கலாம். அகெயின் நீ உனக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த ஸ்பீடை வந்து கான்ஸ்டண்டாக கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயினாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாமல் யூனிஃபார்மாக மெஷின் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் மோட்டாரோ காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஸ்பீடை நம்மளால இந்த மாதிரி மிஷினை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஷண்ட்ல வந்து அந்த மாதிரி எக்ஸாக்டா கான்ஸ்டன்ட் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக காம்பவுண்ட் மோட்டாரை வந்து செலக்ட் பண்ணுவோம், காம்பவுண்ட் மோட்டாரையோ ஜென்ரேட்டரையோ. ஓகேவா? ஸோ இதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு டெஸ்டிங் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதில் டைரக்ட் லோட் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் இதில் பார்த்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீ லைவாக நம்மளோட லேபில் நீங்களே செக் செய்வீங்க. சரியா? ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் ரூமில் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.